Good morning to all. So previous classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ 2 lessons கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து என்ன லெசன் பார்க்க போகிறோம்னு நினைக்க சொல்லியிருந்தோம். கேசி ஸ்டேட் லெசன் நம்பர் 6 பார்க்க போகிறோம் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து கேசி ஸ்டேட் அப்படிங்கிற லெசன் நான் பார்க்குறோம். கேசி ஸ்டேட்டு ஸோ பாருங்கள் கேசி ஸ்டேட்டு. ஸோ இந்த லெசனில் லாஸ் கேசி ஸ்டேட்டில் என்னென்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஹாம்ஸ் லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ ஹைபாத்தசிஸு, டால்டன்ஸ் லா, ஐடியல் கேஸ் லா, இது வந்து இத்தனை லாஸ் நம்ம இந்த லெசனில் கேசி ஸ்டேட் அப்படிங்கிற லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி அபவுட் பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு கிரஹாம்ஸ் லா அண்ட் தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அவகேட்ரோ ஹைபாத்தசிஸ் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கும் ரியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வாட் இஸ் அ கரெக்ஷன், ஐடியல் கேஸில் வந்து நம்ம ப்ரெஷர் கரெக்ஷன் என்ன, வால்யூம் கரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ், கேஸ் வந்து எப்படி லிக்விஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் கம்பர்சபிலிட்டி ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் முடியுது. ஸோ அடுத்து ஆண்ட்ரூ ஐசோதெர்ம் கர்வ், கடைசியாக ஜூல் தாம்சன் எஃபெக்ட் ஆஃப் லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ இது மட்டும் தான். இது பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இந்த இதில் என்னென்னா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம எதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ்லாம் என்ன இருக்குது, ஏர் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேஸ் இன்ஹேல் பண்ணுறது என்ன தான், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கலந்த கேஸ் வந்து இன்ஹேல் பண்ணிட்டு தென் என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு ரிப்ளேஸ் பண்ணுறோம், ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுறோம், செல் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வித்தவுட் ஏர் வந்து என்னது லிவிங் திங்ஸ்க்கு வந்து இம்பாசிபிள், லிவிங் திங்ஸ் வாழ முடியாது. அதாவது உயிர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து வித்தவுட் ஏர் வந்து இல்லை, அதாவது காற்று மண்டலம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ஏர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன ஏர்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரில் 78% என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, நைட்ரஜன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் 21% என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலி 1% அதர் கேஸஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தென் எலமெண்ட்ஸு, அதாவது கேஸாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின், எக்ஸிஸ்டன் கேஸஸ், டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா O2, H2, N2 2 ஆட்டம்ஸ் இருக்குன்னா டைஅட்டாமிக் மாலிகூல்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கேசி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் எதுனா ஓசோன், இட்ஸ் ப்ரெசென்ட் இன் அப்பர் அட்மாஸ்பியர், இட் இஸ் ப்ரொடக்ட் யூவி ரேஸ் ஃப்ரம் சன்லைட்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸை வந்து என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்துது. அதேமாதிரி நோபல் கேஸ் வந்து கேசி ஸ்டேட்டில் இருக்குது. எதுனா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதெல்லாம் வந்து கேசி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படி சொல்கிறோம். இது எலமெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடியது மாலிகூல்ஸ், டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த கேஸ்னுடைய லாஸ் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷருக்கான யூனிட் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, அதான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸை வந்து நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம், ஏரியாவை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூட்டன் வந்து என்ன சொல்லலாம், பாஸ்கலில் சொல்லலாம். அதாவது பாஸ்கல் அப்படிங்கிறது என்னென்னா 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அட்மாஸ்பியர்னா ATM அட்மாஸ்பியர் ஈக்குவல் டுனது 101325 பாஸ்கல்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஷருக்கான யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பாயில்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நம்ம கேசி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லாவே என்னென்னா பாயில்ஸ் லா தான். கவனிங்க, ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா. ஸோ அந்த பாயில்ஸ் லா அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பாயில்ஸ் லானுடைய கன்செப்ஷன். அதாவது P is directly proportional to inversely proportional to V அப்படிங்கிறதா பாயில்ஸ் லா. P is inversely proportional to V அப்படிங்கிறதா பாயில்ஸ் லா கொடுத்துருக்காங்க பாருங்க. அல்லது வால்யூம் இஸ் inversely proportional to P அப்படிங்கிறதா பாயில்ஸ் லா நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய டியூப்பில் என்ன பண்ணிக்கிறாரு, மெர்க்குரி வந்து ஃபில் பண்ணுறாரு. ஸோ பாருங்கள், இந்த மெர்க்குரி வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கிறது இந்த கலரில் ஷேடாக இருக்கக்கூடிய எல்லோ கலர் இருக்கிறது வந்து ஏரு, அது கீழே இருக்க வந்து மெர்க்குரி, 2 பக்கம் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் மெர்க்குரி வந்து இன்னும் அதே அளவு ஏர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இந்த ஏல வந்து மெர்க்குரி இருக்குது. அதே 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மெர்க்குரி ஏர் பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் என்ன ஆகுது, அது இங்கே ஆல்ரெடி இருந்ததை விட 2ஆக குறையுது. மறுபடியும் எகைன் இன்னும் அவ்வளோ மெர்க்குரி ஏர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 3ஆக குறையுது. அதாவது வால்யூம் பை 2, வால்யூம் பை 3ன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அந்த மெர்க்குரியினுடைய ப்ரெஷர் எவ்வளோன்னா 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. இங்கே அப்படியே 2, அதாவது 1520 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி வந்து நமக்கு இங்கே
அப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பாருங்க, இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இங்கே குறையுது, இங்கே அதை விட குறையுது. அப்போது வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படி சொல்கிறாங்க. V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு P அல்லது P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இந்த ப்ரொபோர்ஷனலி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறாங்க, தட் இஸ் கால்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம 2 காம்பனண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனோட ப்ரெஷர் P1 அண்ட் வால்யூம் V1 வச்சுக்கிறோம். அப்போ P1 V1 இன்னொன்றுக்கு வந்து P2 V2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதனோட ரிலேஷன்ஷிப் என்னென்னா பாருங்கள், PV ஈக்குவல் டு K. அப்போ P1 V1 ஈக்குவல் டு K, P2 V2 ஈக்குவல் டு K. அப்போ பாருங்கள், P1 V1 P2 V2 ஈக்குவல் டு K. Kங்கிறது கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம என்னது பாயில்ஸ் லா அப்படி சொல்கிறோம். ஸோ ப்ரெஷருக்கும் 1/Vக்கும் வால்யூமுக்கும் எடுத்து ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னு நமக்கு கிடையாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் 1/V வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் போட்டிங்கன்னா என்னது கர்வ் ஷேப்பில் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு கிராஃப் கிடைக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ PV ரிலேஷன்ஷிப் இதுதான். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறது. ஸோ பாயில்ஸ்னோட கன்சிக்வன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரெஷர் P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. இப்போ அந்த வால்யூம் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மாஸ் பை டென்சிட்டி வச்சு மெஷர் பண்ணலாம். வால்யூம் ஈக்குவல் டு என்னன்னா மாஸ் பை டென்சிட்டி. அப்போ இந்த இடத்துல V1க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா மாஸ் பை டென்சிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ M/D1 M/D2ன்னு சொல்லி போடுறோம். Mங்கிறது மாஸ், Dங்கிறது டென்சிட்டிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ P1 பை இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணணும்னு நேரம் மாசு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், P1/D1 இஸ் ஈக்குவல் டு P2/D2. ஸோ இதுதான் நம்ம என்னது ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்கிறோம் அக்கார்டிங் டு பாயில்ஸ்ல வச்சு ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் இதுதான். இப்போ ஒரு சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ப்ரெஷர் வந்து 100 atmosphere, வால்யூம் வந்து 100 atmosphere, டெம்பரேச்சர் 298 Kelvin. அடுத்தது P2 ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுக்கல. அதுக்கடுத்து P3 என்னன்னு கேட்குறாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா, P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 இஸ் ஈக்குவல் டு P3 V3. ஃபஸ்ட்டு P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2ன்னு வச்சுக்கிட்டு வாட் இஸ் V2ன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது P1 V1 இஸ் ஈக்குவல் டு P3 V3ன்னு வச்சுக்கிட்டு வாட் இஸ் P3ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்யூஷனில். பாருங்கள் ஈக்குவேஷன் P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 இஸ் ஈக்குவல் டு P3 V3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் P2 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். எப்படி P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 இதை ரெண்டையும் வச்சு என்ன பண்ணுறோம், வாட் இஸ் P2 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். தென் அடுத்தது P1 V1 இஸ் ஈக்குவல் டு P3 V3 வச்சுக்கிட்டு வாட் இஸ் P3 ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சம் கேட்டால் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் என்னென்னா சார்ல்ஸ் லா. ஸோ சார்ல்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ப்ரெஷரும் வால்யூம் வந்து பாயில்ஸ் லா ரிலேட் பண்ணணுமோ அதே மாதிரி வால்யூமும் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணக்கூடியதான் நம்ம என்ன லான்னு சொல்கிறோம்னா சார்ல்ஸ் லா அப்படி சொல்கிறோம். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வால்யூம் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறதான். அப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இப்போ எப்படி V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Pன்னு சொன்னோம் இல்லையா பாயில்ஸ்ல. இப்போ சார்ல்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். பாருங்கள் இங்கே ஃப்ளேம் கம்மியாக ஹீட் கம்மியாக வச்சிருக்கோம்னா வால்யூம் கம்மியாக இருக்குது. அதே ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு என்னது V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அல்லது V இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு T அப்படிங்கிறதான். பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அல்லது V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் என்னன்னா K கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 டிஃபரெண்ட் வால்யூம் 2 டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி V1/T1 இஸ் ஈக்குவல் டு V2/T2 இஸ் ஈக்குவல் டு என்னது கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பலூனில் 2 பலூன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏரை ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஐஸில் வாட்டரில் வச்சிருக்காங்க, இன்னொன்று பாயில்டு வாட்டரில் வச்சிருக்காங்க. பாயில்டு வாட்டரில் வச்சிருக்கிறது கேஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன ரீசன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வால்யூம் என்ன ஆக ஆரம்பிக்குது, எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, கிராஃப் போடுறாங்க. இதுக்கு வால்யூமுக்கு டெம்பரேச்சருக்கு கிராஃப் போடுறாங்க. அதாவது V இஸ் ஈக்குவல் டு என்னது M இன்ட்டு T ப்ளஸ் C அப்படி சொல்கிறாங்க. Tங்கிறது டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், M and Cங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த T அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த M வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், டெல்டா V பை டெல்டா Tலேருந்து கண்டுபிடிக்கலாம். எப்போ டெம்பரேச்சர் T இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வால்யூம் வந்து V0ன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்னது V0 இஸ் ஈக்குவல் டு C, V0 இஸ் ஈக்குவல் டு C. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், V இஸ் ஈக்குவல் டு டெல்டா V பை டெல்டா T இன்ட்டு T ப்ளஸ் என்னது V0 அப்படி சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் 6.7 வந்து V0 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், V பை V0 இஸ் ஈக்குவல் டு என்னது V0 பை டெல்டா T இன்ட்டு என்னது T இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 பை V0 V0 பை டெல்டா T இன்ட்டு இந்த V0 கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய V0 கேன்சல் ஆகிட்டு இதுக்கு போல என்ன வரும், 1 வரும். அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கே லுக்காஸ் லா. இப்போ கே லுக்காஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கொடுத்துருக்கக்கூடிய லா, the pressure exerted by gas is directly related to pressure, அதாவது டெம்பரேச்சர். இப்போ எப்படி வால்யூம் வந்து ரிலேட் பண்ண முடியல டெம்பரேச்சர் கூட, இதுவே ப்ரெஷரை வந்து டெம்பரேச்சருக்கு ரிலேட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் என்னது கே லுக்காஸ் லா அப்படி சொல்கிறோம். அண்ட் என்னது வால்யூம் அண்ட் NR கான்ஸ்டன்ட், வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு
நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக் என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் கேலுகாஸ் லா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அங்கே ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் பார்த்த மாதிரி இங்கே வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்க கேலுகாஸ் லா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இங்கே அதே மாதிரி ரேட் கான்ஸ்டன்ட் போடுறாங்க. அதே மாதிரி P1/T1 இஸ் ஈக்குவல் டு என்னது P2/T2 அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னென்னா அவகேட்ரோ ஹைபாத்திசிஸ். இப்போ 3 பார்த்துருக்கோம். ஒன்று பாயில்ஸ் லா, செகண்ட் ஒன் இஸ் சார்ல்ஸ் லா, தேர்ட் ஒன் இஸ் கேலுகாஸ் லா, ஃபோர்த் ஒன் இஸ் என்னென்னா அவகேட்ரோ ஹைபாத்திசிஸ். தட் இஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த பாருங்க அவகேட்ரோ ஹைபாத்திசிஸ் தட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஆல் கேஸ் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேம் கண்டிஷன் வச்சுக்கணும், அதாவது கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். n இஸ் ரெப்ரசன்டட் as நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 2 டிஃபரெண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம்னா V1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து N1, அதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு வந்து வால்யூம் வந்து V2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து N2. அப்போ V1/N1 இஸ் ஈக்குவல் டு V2/N2. ஸோ இதுதான் நமக்கு என்னது அவகேட்ரோ ஹைபாத்திசிஸ். இப்போது நாம் பார்த்த இந்த 4 எது பாயில்ஸ் லா, செகண்ட் ஒன் இஸ் சார்லஸ் லா, தேர்ட் ஒன் இஸ் கேலுகாஸ், ஃபோர்த் ஒன் இஸ் அவகேட்ரோ ஹைபாத்திசிஸ். தென் இதை 4ஐயும் ரிலேட் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஐடியல் கேஸ் லா. பாருங்கள் பாயில்ஸ் லா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு P, V is directly proportional to T, V is directly proportional to N. சரியா? அதே மாதிரி கேலுகாஸ் லா V is directly pressure is directly proportional to 2. இதெல்லாம் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த ஐடியல் கேஸ் லா V is directly proportional to N, T inversely proportional to P. அதாவது அந்த இடத்துல என்னது கான்ஸ்டன்ட் போடுறோம், தட் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் R. V is equal to nRT divided by P. அந்த P இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா PV is equal to nRT அப்படிங்கிறது தான் ஐடியல் கேஸ் லா அல்லது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படி சொல்லணும். பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ ஹைபாத்திசிஸ். இதை 3ஐயும் கம்பைன் பண்ண கிடைக்கக்கூடியது நமக்கு என்னது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV is equal to nRT, R is a கேஸ் கான்ஸ்டன்ட். ஆருங்கிறது என்ன கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஆர்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த NET இந்த பக்கம் கொண்டு போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், R கிடைக்கும். அப்போ PV divided by NT, PV divided by NT. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியர் அப்படி சொல்லி வச்சுக்கிட்டோம்னா பாருங்கள், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 அட்மாஸ்பியர், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 22.41 டெசிமீட்டர் கியூப், நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, டெம்பரேச்சர் 273.15 கெல்வின் போட்டிங்கன்னா நமக்கு ஆர்னோட வேல்யூ என்ன கிடைக்குது 0.082 டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பியர் மோல் கெல்வின் பவர் -1. ஸோ அதே சேம் கண்டிஷனில் நம்ம ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் போடுறதுக்கு போல 10⁵ பாஸ்கல்னு போட்டுக்கிறோம். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 22.71 × 10⁻³ மீட்டர் கியூப்னு போட்டுக்கிட்டு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணால் ஆர்னோட வேல்யூ என்ன கிடைக்குது 8.314 ஜூல் கெல்வின் பவர் -1 மோல் பவர் -1. ஸோ ஆர்னோட வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ P ப்ரெஷர் இஸ் கன்சிடர் as 1 அட்மாஸ்பியர், வால்யூம் இஸ் 22.41 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்னோட வேல்யூ 0.082. சப்போஸ் த ப்ரெஷர் இஸ் 10⁵ பாஸ்கல், volume is 22.71 × 10⁻³ so the value of R is equal to 8.314 joule Kelvin power -1 mole power -1. And then pressure வந்து பாருங்க, pressure எப்படி கண்டுபிடிக்கலாம், nRT divided by V. n ஓட வேல்யூ என்ன 0.082. அதே மாதிரி R ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம், R is equal to n is equal to 2 moles. சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா வால்யூம் is equal to 6 decimeter cube சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குது, pressure என்னன்னு சொல்லி கிடைக்குது. அது ஒரு சம் கொடுத்திருக்காங்க பாருங்க. let us calculate the pressure exerted by the 2 mole of sulfuric hexafluoride கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, pressure என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. pressure is equal to nRT divided by V கண்டுபிடிக்கலாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. then Dalton's law. so the Dalton's law அப்படிங்கிறது more than one gases ஒண்ணா கம்பைன் ஆயிருக்கு அப்படினா how to calculate the total pressure. total pressure எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம மிக்ஸ் பண்ண gases எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கலக்காத கேஸா இருக்கு அப்படினா we calculate the individual pressure of a gas, that is a partial pressure. Suppose you mix the 3 type of gases, first one is the P1 and the partial pressure of 1, second one is the P2, third one is the P3. So the total pressure PT is equal to P1 plus P2 plus P3. It is Dalton's law. அதான் Dalton's law அப்படி சொல்லி சொல்றாங்க பாருங்க. Dalton's law, the total pressure of a mixer gas is equal to the sum of the pressure of each gas which is exerted independently. ஒவ்வொரு கேஸ்னுடைய பிரஷரை மல்டிப்ளை ஆட் பண்ணிக்கிறோம். So partial pressure is the pressure of gas in a mixer would exert if we are alone the container. ஒவ்வொரு கேஸினுடைய partial pressure தனி pressure இருந்தா partial pressure னு சொல்றோம். So இப்ப பாருங்க, இப்ப நமக்கு என்னது
ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? P is equal to nRT/V தானே. அப்போ என்னது, அதாவது ஒரு கேஸுக்கு வந்து P1 வச்சுக்கிறோமா, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து N1. அப்போ P1 is equal to N1 RT/V, P2 is equal to N2 RT/V, P3 is equal to N3 RT/V. அப்போ P total is equal to என்னது, N1 RT. இப்போ இது எல்லாத்துலேயும் RT/V காமனாக இருக்கலாம். RT/V காமன் எடுத்துக்கிட்டு N1 + N2 + N3 போட்டுக்கிறோம். ஸோ N1 + N2 + N3/RT. இப்போ N1 + N2 + N3 N total போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ N total divided by N total into RT/V is equal to என்னது, P total வச்சுக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் பாருங்கள். ஸோ பார்ஷியல் ப்ரெஷரு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது N1 N2 N3 RT/V. அப்போ P total is equal to N total divided by RT into RT/V இல்லையா. இப்போது RT/V எப்படி சொல்லலாம், P1/N1 சொல்லலாம் இல்லையா. ஏன், PV is equal to nRT இல்லையா. அப்போ PV is equal to nRTயில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, P/N is equal to என்னது, RT/V இல்லையா. அப்போ P/N. அப்போ RT/Vக்கு பதில் என்ன போடலாம், P1/N1 P2/N2 P3/N3 போடலாம் இல்லையா. அப்போ காமனாக என்ன பண்ணிக்கலாம், ith காமனண்ட் வச்சுக்கிட்டா Pi/Ni போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், P total is equal to N total into P1/N1 அல்லது Pi/Ni is equal to N total divided by Ni into Pi. இதுதான் வந்து என்னது, டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல xi அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன், த ஃப்ராக்ஷன் ஆஃப் த ith காம்போனன்ட். அதுதான் இந்த இடத்துல xi போடுறோம்ல, அதாவது Ni/N டோட்டல் இருக்குல்ல, அதுதான் xi சொல்கிறோம். அதான் மோல் ஃப்ராக்ஷன். அப்போது 3 கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 3 கேஸினுடைய பார்ஷியல் ப்ரெஷரையும் டோட்டலாக கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதான் மோல், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஒவ்வொரு கேஸினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபஸ்ட்டு காம்போனன்ட்டுடைய மோல் டிவைட் பை டோட்டல், செகண்ட் காம்போனன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை டோட்டல், தேர்ட் காம்போனன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை டோட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கேஸ் வந்து 1 மோல் இருக்குது, இன்னொரு கேஸ் வந்து 2 மோல் இருக்குது, இன்னொரு கேஸ் வந்து 3 மோல் இருக்குது அப்படின்னா அப்போ டோட்டல் என்ன வரும், 1 + 2 + 3 is equal to 6. அப்போ 1/6 + 2/6 + 3/6 போட்டு டோட்டல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் ப்ரெஷர் P டோட்டல் என்னங்கிறது கிடச்சிரும். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் டால்டன்ஸ் லா வச்சு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சார்னா, கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். ஸோ இப்போ டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன, எஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டிஃப்யூஷன் மீன்ஸ், அதாவது டிஃப்யூஷன் மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆன் டு த லோ கான்சன்ட்ரேஷன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, இங்கே லோ கான்சன்ட்ரேஷனில் ஒரு கேஸ் இருக்குது, இங்கே ஹை கான்சன்ட்ரேஷனில் ஒரு கேஸ் இருக்குது. அப்போ லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் கேஸ் என்னாகும், டிஃப்யூஸ் ஆகும். அதுக்கு பேர் டிஃப்யூஷன். எஃப்யூஷன்னா, எஃப்யூஷன் மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதாவது இந்த பக்கம் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து கேஸஸ் மாலிகுல்ஸ் மூவ் ஆகுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு எஃப்யூஷன். So do you understand the difference between diffusion and effusion? If it is a diffusion, gases movement from the high concentration to low concentration. அப்போ இந்த பக்கம் ஹை கான்சன்ட்ரேஷனில் கேஸ் இருக்குது, இந்த பக்கம் லோ கான்சன்ட்ரேஷனில் கேஸ் இருக்குது. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து கேஸ் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் வச்சுன்னா தட் இஸ் கால்டு டிஃப்யூஷன். பட் இங்கே இந்த பக்கம் கேஸ் மாலிகுல்ஸே இல்லை, இந்த பக்கம் ஹை ப்ரெஷரில் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு ஹோல் வழியாக கேஸஸ் மாலிகுல்ஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு எஃப்யூஷன். அதுதான் நமக்கு எதில் சொல்லியிருக்கிறாங்க, கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷனில் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இதில் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஸ் 1 கேஸ் 2 டிஃப்யூஷன். இங்கே வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகுல்ஸ் வருது. எஃப்யூஷன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருங்க வேக்குவம், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு கேஸ் மாலிகுல்ஸ் வருது. இதுதான் கிரகாம்ஸ் லா அப்படி சொல்கிறாங்க. சரி, கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் சொல்கிறாங்க. அந்த கிரகாம்ஸ் லாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு என்ன ஃபார்முலா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ், த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ். அப்போ 2 கேஸஸ் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் A டிவைட் பை ரேட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் B டிவைட் பை மாஸ் A. பாருங்கள் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் B டிவைட் பை மாஸ் ஆஃப் A. இந்த MA MBங்கிறது மாஸ் ஆஃப் AB, இந்த 2 காம்பவுண்டுடைய மாஸ், 2 கேஸ் காம்பவுண்டுடைய மாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வரும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், PA பை PB போடுறோம். அதாவது when diffusing gas at different pressure PA BB, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா PA பை DPB. சேம் ப்ரெஷரில் இருக்குன்னா என்னது, 2 கேன்சல் ஆகிடும். RA RBங்கிறது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், ABங்கிறது அந்த MA MBங்கிறது என்னது ரெஸ்பெக்டிவ் மோலார் மாஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், சம்மை வச்சு சம் போடலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது என்ன சார்னா, டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர். இப்போது எல்லா கேஸும் எப்படி இருக்காது, ஐடியல் பிஹேவியராக இருக்காது. ஸோ ஒரு சில கேஸஸ் வந்து ஐடியல் பிஹேவியர்லேருந்து டீவியேட் ஆகும். அதை தான் நம்ம ரியல் கேஸஸ் அப்படி சொல்கிறோம். சரியா, அதாவது PV is equal to when a compound அல்லது when a gas component obey the PV is equal to RT. அதாவது ப்ரெஷரும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கேஸ் வந்து ஐடியல் பிஹேவியர் அப்படி சொல்லி சொல்கிறோம். சம் கேஸஸ் ஆர் நாட் பிஹேவ் ஐடியலி தட் ஆர் ரியல் கேஸஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். அந்த கேஸில் என்ன சொல்கிறோம்? ரியல் கேஸஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த ரியல் கேஸஸ் வந்து ஏன் அது ரியல் கேஸஸ், அப்போ அது ஏன் ஐடியல் கேஸ்லேருந்து டீவியேட் ஆகிருக்கு, அது ஏன் நான் ஐடியல் கேஸஸ் சொல்கிறோம். பாருங்கள், ரியல் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நான் ஐடியல் கேஸஸ் அல்லது ரியல் கேஸஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஸோ ரியல் கேஸஸ் டு அப்ரோச் அண்ட் ஐடியல் பிஹேவியர் அண்டர் சர்டன் கண்டிஷன். ஒரு சில கண்டிஷன்ஸில் என்ன பண்ணணும்னா அது ஐடியல் பிஹேவியராக இருக்கும், அதுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கு தான் நம்ம என்ன டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர், தட் இஸ் இஜெட். அதாவது பிவி பை என்ஆர்டி, அதை தான் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்னு சொல்கிறோம். The deviation of real gases from ideal behavior is measured in the term of ratio PV to nRT. It is termed as compressibility factor. அதாவது ரியல் கேஸஸ் வந்து ஐடியல் பிஹேவியர் இருந்து டீவியேட் ஆகிருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணுறதுக்காக வந்தது தான் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் இஸ் equal to PV by nRT அப்படிங்கிறது. சப்போஸ் PV is equal to RT அப்படின்னு எஜெட்னோட வேல்யூ 1, PV is not is equal to RT எஜெட்னோட வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்காது, ஒன்றா இருக்காது. அப்போ எஜெட்னோட வேல்யூ வேறு வரும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஜெட் இஸ் equal to PV by nRT அப்படிங்கிற ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இஜெட்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பாருங்கள், மேலே இருக்கிற எஜெட்னோட வேல்யூ என்னது, கிரேட்டர் தென் 1. கீழே இருக்கக்கூடிய காம்பவுண்டில் எஜெட்னோட வேல்யூ லெஸ் தென் 1. இப்போ இந்த ப்ளூ கலர் லைனில் இருக்கிற இது எல்லாமே ஐடியல் கேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே இருக்கிறதும் ஐடியல் கேஸ் கிடையாது, மேலே இருக்கிறதும் ஐடியல் கேஸ் கிடையாது. ஏன்னா லெஸ் தென் 1 அப்படின்னாலும் இட் இஸ் ரியல் கேஸஸ், கிரேட்டர் தென் 1 என்னது அது ரியல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்கள், கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் பாருங்கள், இஜெட்னோட வேல்யூ ப்ரெஷரு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் என்ன ஆகுது, த பிளாட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் வர்சஸ் ப்ரெஷர் ஃபார் சம் காமன் கேஸஸ். ஒரு சில காமன் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிராஃபர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அடுத்தது நமக்கு பிவிசி கோட் என்ஆர்டி அப்படிங்கிற ஐடியல் கேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கரெக்ஷன் என்ன கீழே கொடுத்துருக்காங்க, தென் அடுத்தது வால்யூம் கரெக்ஷன் என்ன, அடுத்தது ஆண்ட்ரூ ஐசோதெர்ம் கர்வு, அடுத்தது டெரிவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிற ஈக்குவேஷன். இது முடிச்சா லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ். அவ்வளோதான், இந்த லெசன் வந்து லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ் முடித்தோம் அப்படின்னா அந்த லெசன் முடியுது. அவ்வளோதான், இன்னொரு 6-7 பேஜ் தான் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.